ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 259. இங்கு பிரம்மாவால் திருடப்பட்ட சிறுவர்கள் மற்றும் கன்றுகள் பற்றியதான கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் பகவான் கிருஷ்ணர் பாம்பு அசுரனின் வாயில் இருந்து தனது நண்பர்களை மீட்டு அசுரனை கொன்ற பின்பு நண்பர்களை யமுனை நதிக்கரையில் கூட்டி வைத்து இவ்வாறு கூறினார். ஓ அன்பார்ந்த நண்பர்களே, உணவு அருந்துவதற்கு இந்த இடம் எவ்வளவு நேர்த்தியாக இருக்கின்றது. நதிக்கரையில் மேன்மையான மணலில் நாம் ஆனந்தமாக விளையாடலாம். நீரில் தாமரை மலர்கள் அழகாக மலர்ந்து எங்கும் நறுமணம் பரப்புவதை பாருங்கள். பறவைகளின் ஒளியும் மயில்களின் காணமும் சுற்றியிருக்கும் இலைகளின் இரகசிய பேச்சும் எல்லாம் சேர்ந்து எழுப்பும் ஒளி அதிர்வுகள் ஒன்றை ஒன்று எதிர் ஒலிக்கின்றன. மரங்கள் அளிக்கும் இனிய காட்சி இதனால் மேலும் அழகு பெறுகின்றது. இப்பொழுது நாம் இங்கேயே மதிய உணவை உட்கொள்ளலாம். ஏற்கனவே தாமதம் ஆகிவிட்டதால் நாம் மிக பசித்து இருக்கின்றோம். கன்றுகள் நமது பக்கத்தில் இருக்கட்டும், அவை யமுனையில் நீர் பருகட்டும். நாம் சாப்பிடும்போது கன்றுகள் இங்கு புல் மேயலாம். நாம் உணவு அருந்தும் வேளையில் இந்த இடத்தில் உள்ள மென்மையான புல்லை மேய்வதில் கன்றுகள் ஈடுபடலாம் என்றார் அவர். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் யோசனையை கேட்ட கோபாலர்கள் அதை மகிழ்ச்சியுடன் ஆமோதித்து நாம் இங்கேயே உட்கார்ந்து சாப்பிடலாம் என்கின்றார்கள். பின்னர் கன்றுகளை புல் மேய விட்டார்கள். பகவான் கிருஷ்ணரை மத்தியில் வைத்து அவரை சுற்றி எல்லோரும் உட்கார்ந்து தம் தம் உணவு பொட்டலங்களை திறந்தார்கள். பகவான் கிருஷ்ணர் வட்டத்தின் மத்தியில் உட்கார்ந்து இருந்தார். உணவு அருந்தியபடியே அவர்கள் பகவான் கிருஷ்ணரை நேருக்கு நேர் கண்டுகளித்தார்கள். அப்போது பகவான் கிருஷ்ணர் ஒரு தாமரை மலரின் நடுப்பகுதி போலவும் அவரை சுற்றி இருந்த சிறுவர்கள் மலரின் இதழ்களைப் போல காட்சி அளித்தார்கள். சிறுவர்கள் மலர்களையும் இலைகளையும் மர பட்டைகளையும் சேகரித்து தம் உணவு பெட்டிகளின் கீழ் வைத்து கொண்டு கிருஷ்ணரின் தோழர்களாக உணவு அருந்தினார்கள். உணவு உண்ணும் போது ஒவ்வொரு சிறுவனும் கிருஷ்ணருடன் வெவ்வேறு வகையான உறவை வெளிப்படுத்தினான். நகைச்சுவையுடன் கேலியாக பேசிக்கொண்டு அவர்கள் சாப்பிட்டார்கள். இவ்வாறாக நண்பர்களுடன் உணவு உண்டு மகிழ்ந்த கிருஷ்ணர் தம் இடையின் கச்சத்தில் புல்லாங்குழலையும் கொம்பையும் பிரம்பையும் இடையின் இடது பக்கத்தில் செருகி இருந்தார். தயிர், வெண்ணெய், அரிசி, பழந்துண்டங்கள் ஆகியவற்றால் செய்யப்பட்டு இருந்த உணவு பண்டத்தை தமது இடது உள்ளங்கையில் தாங்கி இருந்தபோது மலர் இதழ் போன்ற விரல்களின் ஊடே அது தெரிந்தது. யக்கியங்களின் பலனை ஏற்றுக்கொள்ளும் முழுமுதற் கடவுள் அப்போது விருந்தாவனத்தில் தமது நண்பர்களுடன் உணவு உண்டு சிரித்து கேலி பேசி மகிழ்ந்தார். இந்த கண் கொள்ளா காட்சியை வான் உலகில் இருந்த தேவர்கள் கண்டுகளித்தார்கள். சிறுவர்கள் முழுமுதற் கடவுளின் சன்னதியில் பரமானந்தத்தை அனுபவித்து கொண்டு இருந்தார்கள். அப்போது அருகாமையில் புல் மேய்ந்து கொண்டிருந்த கன்றுகள் புதிய புல்லை தேடி காட்டுக்குள் வெகு தூரம் சென்று கண்ணில் படாமல் மறைந்துவிட்டன. கன்றுகள் பக்கத்தில் இராததைக் கண்ட சிறுவர்கள் அச்சங்கொண்டு ஓ கிருஷ்ணா என கூவினார்கள். கிருஷ்ணர் பயத்தை கொள்பவர். பயத்தைக் கண்டு எல்லோரும் பயப்படுகிறார்கள். ஆனால் பயம் கிருஷ்ணரை கண்டு பயப்படுகிறது. கிருஷ்ணா என்ற ஒரு சொல்லை கூவிய சிறுவர்கள் உடனடியாக பயத்தில் இருந்து விடுபட்டார்கள். அவர்கள் இடம் கொண்டு இருந்த அன்பால் உணவருத்தி கொண்டு இருந்தவர்கள் உண்பதை விட்டுவிட்டு எழுந்து கன்றுகளை தேடப்போவதை அவர் விரும்பவில்லை. எனவே அவர் நீங்கள் சாப்பிடுவதை நிறுத்த வேண்டாம், நன்றாக ரசித்து சாப்பிடுங்கள், நான் நேரில் சென்று கன்றுகளை பார்த்து வருகிறேன் என தனது நண்பர்களிடம் கூறினார். உடனே கிருஷ்ணர் குகைகளிலும் புதர்களிலும்
கன்றுகளை தேட புறப்பட்டு விட்டார். அவர் மலை குகைகளிலும் காடுகளிலும் கன்றுகளை தேடினார். ஆனால் அவற்றை காண முடியவில்லை. அகாசுரன் பாம்பு அரக்கன் கொல்லப்பட்ட நீட்சியை தேவர்கள் பெரும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டு இருந்தபோது விஷ்ணுவின் நாவி கமலத்தில் இருந்து பிறந்தவரான பிரம்மாவும் அந்த சம்பவத்தை பார்க்க வந்தார். சின்னஞ்சிறுவரான கிருஷ்ணர் இந்த அற்புத செயலை எப்படி புரிய முடிந்தது என நினைத்து ஆச்சரியப்பட்டார். அந்த இடைக்குல சிறுவன் முழுமுதற் கடவுளே என்பதை பிரம்மா அறிந்து இருந்தாலும் அவரின் மகிமை மிக்க லீலைகளை மேலும் காண விருப்பம் உடையவராக கன்றுகள் எல்லாவற்றையும் திருடி வேறு இடத்திற்கு எடுத்து சென்று விட்டார். எனவே பகவானான கிருஷ்ணரால் எவ்வளவு தேடியும் கன்றுகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. மேலும் அவர் வெகு தூரம் வந்துவிட்டதால் யமுனை நதிக்கரையில் உணவு அருந்தி கொண்டிருந்த சிறுவர்கள் உடன் அவருக்கு தொடர்பு இல்லாமல் போயிற்று. ஒரு சிறு ஆயர்குல பையன் என்ற வகையில் கிருஷ்ணர் பிரம்மாவை விட சிறியவர் என்றாலும் அவர் முழுமுதற் கடவுள் ஆனபடியால் சிறுவர்களையும் கன்றுகளையும் பிரம்மா திருடி இருப்பதை அறிந்து கொண்டார். பிரம்மா சிறுவர்களையும் கன்றுகளையும் கொண்டு போய்விட்டார். நான் மட்டும் எப்படி விருந்தாவனம் திரும்புவது? தாய்மார்கள் வருந்துவார்களே என கிருஷ்ணர் நினைக்கலானார். எனவே தனது நண்பர்களின் தாய்மார்களையும் திருப்திப்படுத்துவதற்காகவும் முழுமுதற் கடவுளின் உன்னதத்தை பிரம்மன் உணரும்படி செய்வதற்காகவும் கிருஷ்ணர் உடனடியாக தன்னை சிறுவர்களாகவும் கன்றுகளாகவும் விரிவுபடுத்தி கொண்டார். முழுமுதற் கடவுள் தமது சக்தியால் பல உயிர்வாளிகளாக விரிவுபடுத்துகிறார் என வேதங்கள் கூறுகின்றன. எனவே அவர் ஆயர்குல சிறுவர்களாகவும் கன்றுகளாகவும் தம்மை விரிவுபடுத்தியதில் வியப்பு கிடையாது. பல உடல் கூறுகளையும் முக வடிவங்களையும் கொண்டு பல்வேறான ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்திருந்த சிறுவர்களைப் போன்று அவர்களின் நடை உடை பாவனைகளையும் அப்படியே பிரதிபலிக்கும் வகையில் கடவுள் தம்மை விரிவுபடுத்தி கொண்டார். ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறான ரசனைகள் உண்டு. தனியான ஆத்மாக்களான தனி நபர்கள் வெவ்வேறான நடவடிக்கைகளையும் நடத்தையும் உடையவர்களாக இருப்பது இயல்பு. எனினும் தனிப்பட்ட ஒவ்வொரு சிறுவனின் இயல்புகளை மேற்கொண்டு கிருஷ்ணர் அந்த சிறுவர்களாக வியாபித்தார். பல்வேறு நிறங்களையும் உருவங்களையும் செயல்களையும் கொண்டிருந்த அந்த கன்றுகளாகவும் அவர் வியாபித்தார். எல்லா கிருஷ்ணரின் சக்தியின் வியாபகம் ஆதலால் இது சாத்தியமாயிற்று. பரஸ்ய பிரம்மண சக்தி என விஷ்ணு புராணத்தில் கூறப்பட்டு இருக்கின்றது. பிரபஞ்ச தோற்றத்தில் நாம் காண்பது அது ஜட பொருள் ஆனாலும் உயிரினங்களின் செயல்பாடு ஆனாலும் பகவான் சக்திகளின் வியாபகம் மட்டுமே. அது வெப்பமும் ஒளியும் நெருப்பின் வெவ்வேறான வியாபகங்களாக இருப்பதை போன்றது ஆகும். இப்படியாக கிருஷ்ணர் தம்மை ஆயர்குல சிறுவர்களாகவும் கன்றுகளாகவும் அவரின் தனித்தன்மைகளை மேற்கொண்டு வியாபித்தபடி தனது வியாபகங்களின் மத்தியில் இருந்து கொண்டு விருந்தாவன கிராமத்தை அடைந்து விட்டார். நடந்த விஷயங்கள் கிராமவாசிகளுக்கு தெரியாது. விருந்தாவன கிராமத்தை அடைந்த பிறகு கன்றுகள் எல்லாம் தம் தம் கொட்டிலை அடைந்தன. சிறுவர்களும் தம் தம் தாய்மார்களின் வீட்டிற்கு சென்று விட்டார்கள். சிறுவர்கள் வந்து கொண்டு இருந்தபோது அவர்களது தாய்மார்கள் அவர்களின் குழல் இசையை கேட்டார்கள். அவர்களை வரவேற்க வீட்டுக்கு வெளியே வந்து அவர்களை தழுவிக்கொண்டார்கள். தாய் அன்பு காரணமாக அவர்களின் மார்புகளில் பால் சுரந்தது. சிறுவர்களுக்கு அன்னையர் பாலூட்டினார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் ஊட்டியது அவர்களது சிறுவர்களுக்கு கிடையாது. சிறுவர்களாக வியாபித்திருந்த முழுமுதற் கடவுளுக்கு பாலூட்டும் மற்றும் ஒரு வாய்ப்பை பெற்றார்கள். பகவானாகிய கிருஷ்ணர் தமக்கு பாலூட்டும் வாய்ப்பை அன்னை யசோதைக்கு மட்டும் இல்லாமல் மற்ற தாய்மாரான கோபியருக்கும் அளித்தார். இப்பொழுது சிறுவர்கள் எல்லோரும் அன்னையருடன் வழக்கம்போல் பழகினார்கள். அன்னையரும் மாலை வந்தவுடன் தம் தம் மக்களை நீராட்டி திலகமிட்டு அலங்கரித்து உணவு அளித்தார்கள். பகலில் மேய்ச்சலுக்கு சென்று இருந்த பசுக்கள் மாலையில் வீடுகளுக்கு திரும்ப வந்ததும் தம் தம் கன்றுகளை சென்று அடைந்தன.
கன்றுகள் தம் தாய் பசுக்களிடம் வந்தவுடன் அவை தம் கன்றுகளை அன்புடன் நாவால் நக்கின. இவ்வாறாக உண்மையான சிறுவர்களும் கன்றுகளும் அங்கு இல்லாமல் இருந்தும் கோவியருக்கும் பசுக்களுக்கும் அந்த வேறுபாடு தெரியாததால் எல்லாம் வழக்கம்போல் நடைபெற்றன. மேலும் கூறினால் கோவியருக்கு தம் குழந்தைகள் இடமும் பசுக்களுக்கு தம் கன்றுகள் இடமும் வழக்கத்தை விட அதிகமான பாசம் காணப்பட்டது. அவர்களின் பாசம் இவ்வாறு அதிகரித்தது இயல்பே. தம் சொந்த குழந்தைகள் அல்லது கன்றுகளை விட விருந்தாவன வாசிகளான கோபியருக்கும் பசுக்களுக்கும் கிருஷ்ணரிடம் அதிகமான பாசம் இருந்தன. எனவே இப்போது குழந்தைகளாகவும் கன்றாகவும் கிருஷ்ணரே வியாபித்து இருந்ததால் கோபியர்கள் மற்றும் பசுக்களின் பாசம் அதிகமாயிற்று. தொடர்ந்து ஓராண்டு காலம் கிருஷ்ணர் இவ்வாறாக கன்றுகளாகவும் ஆயர்குல சிறுவர்களாகவும் வியாபித்து இருந்தது. மேய்ச்சல் நிலங்களுக்கு சென்று வந்தார். பகவத்கீதையில் கூறப்பட்டு இருப்பது போல் கிருஷ்ணர் ஒவ்வொருவரின் இதயத்திலும் பரமாத்மாவாக வியாபித்து இருக்கின்றார். அதுபோன்றே இங்கு விருந்தாவனத்தில் கன்றுகளாகவும் இடைச்சிறுவர்களாகவும் தொடர்ந்து ஓராண்டு காலம் வியாபித்து இருந்தார். இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் கிருஷ்ணரும் பலராமரும் காட்டில் கன்றுகளை பராமரித்து கொண்டு இருந்தபோது கோவர்தன மலையின் உச்சியில் சில பசுக்கள் மேய்ந்து கொண்டு இருந்ததை கண்டார்கள். அந்த உயரத்தில் இருந்த பசுக்கள் கீழே சிறுவர்கள் கன்றுகளை கண்டதும் திடீரென மலை உச்சியிலிருந்து கீழ் நோக்கி ஓடி வந்தன. முன்னங்கால்களும் பின்னங்கால்களும் ஒன்று சேர அவை தாவி தாவி வந்தன. கன்றுகளிடம் கொண்டு இருந்த பாச மிகுதியினால் அந்த பசுக்கள் கரடு முரடான மலைப்பாதையை பொருட்படுத்தாமல் மலையில் இருந்து இறங்கி வந்தன. வேகமாக மடியில் பால் சுரக்க அவை கன்றுகளை அணுகி தம் வாள்களை மேல் நோக்கி உயர்த்தின. மலைச்சரிவில் பசுக்கள் ஓடி வந்தபோது நிறைந்து இருந்த அவற்றின் மடியில் இருந்து பால் சுரந்து தரையில் சிந்திற்று. கன்றுகளுக்கு பால் ஊட்டின. கன்றுகளுக்கும் பசுக்களுக்கும் இடையே மாபெரும் பாசபந்தம் இருப்பது அங்கு காணப்பட்டது. பசுக்கள் கோவர்தன கிரியிலிருந்து கீழ் நோக்கி ஓடி வந்தபோது அவற்றை கவனித்து கொண்டு இருந்த ஆயர்கள் அவற்றை தடுத்து நிறுத்த முயற்சித்தார்கள். பசுக்கள் பெரியவர்களாலும் கன்றுகள் சிறுவர்களாலும் தனித்தனியே கவனிக்கப்பட்டன. பசுக்களின் பால் முழுவதையும் கன்றுகள் குடித்து விடாமல் இருக்க அவை பிரித்து வைக்கப்பட்டு இருந்தன. எனவே மலை உச்சியில் பசுக்களை கவனித்து கொண்டு இருந்த ஆயர்கள் அவற்றை தடுத்து நிறுத்த முயற்சித்தார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. அந்த முயற்சியில் தோற்று போனதில் அவர்கள் வெட்கமடைந்து கோபம் அடைந்தார்கள். அவர்கள் மகிழ்ச்சி இழந்து இருந்தாலும் கீழே வந்து தம் சிறுவர்கள் கன்றுகளை பராமரித்து கொண்டு இருந்ததை கண்டவுடன் சிறுவர்கள் இடம் அவர்களுக்கு பாசம் பெருக்கெடுத்து ஓடியது. அவர்களின் ஏமாற்றமும் துக்கமும் உடனடியாக மறைந்துவிட்டன. பெற்ற பாசம் பொங்க அவர்கள் சிறுவர்களை தூக்கி அணைத்து உச்சி முகர்ந்து மகிழ்ந்தார்கள். பின்னர் பசுக்களை ஓட்டிக்கொண்டு மீண்டும் மலை உச்சிக்கு சென்றார்கள். போகும் வழியெல்லாம் அவர்கள் தம் குழந்தைகளை பற்றி நினைத்து கொண்டு சென்றார்கள். அவர்களின் கண்களில் அன்பு கண்ணீர் பொங்கியது. இவ்வாறாக பசுக்களும் கன்றுகளுக்கும் இடையே தந்தையர்களான ஆயர்களுக்கும் அவர்களின் குழந்தைகளான சிறுவர்களுக்கும் இடையேயும் வழக்கத்தை விட அதிகமான பாசம் நிலவியதைக் கண்ட பலராமர் இந்த அதிசயம் எவ்வாறு நேர்ந்ததென ஆச்சரியப்பட்டார். விருந்தாவனவாசிகள் எல்லோரும் கிருஷ்ணரிடம் எவ்வளவு பிரியம் கொண்டு இருந்தார்களோ அதே அளவில் தமது குழந்தைகள் இடமும் பிரியமாக இருந்ததைக் கண்டு பலராமர் வியந்து போனார். அதுபோல் பசுக்களும் கிருஷ்ணரிடம் கொண்டு இருந்தது போன்றதான அன்பை தம் கன்றுகளிடம் காட்டின. எனவே இந்த அசாதாரணமான அன்பின் பின்னால் ஏதோ தெய்வீக சக்தியோ அல்லது சக்தி மிகுந்த ஒருவரின் செயலோ இருக்க வேண்டுமென பலராமர் முடிவு செய்தார். இல்லாவிட்டால் அதிசயத்தக்க இந்த மாறுதல் எவ்வாறு ஏற்படக்கூடும்? இந்த அமானுஷ்யமான மாறுதல் தம் வணக்கத்திற்குரிய முழுமுதற் கடவுளாய கிருஷ்ணரால் மட்டுமே ஏற்பட்டு இருக்க முடியுமென பலராமர் முடிவு செய்தார். கிருஷ்ணரே இதை செய்து இருக்கிறார் என பலராமர் நினைத்தார். அந்த சிறுவர்களும் கன்றுகளும்
கிருஷ்ணரின் வியாபகங்கள் என்பதை பலராமர் புரிந்து கொண்டார். உண்மை நிலை என்ன என்பதை பலராமர் கிருஷ்ணர் இடமிருந்து கேட்டறிந்தார். பலராமர் கூறினார், அன்புள்ள கிருஷ்ணா, இந்த பசுக்களும் கன்றுகளும் ஆயர் சிறுவர்களும் மகா முனிவர்கள், புனிதர்கள் அல்லது தேவர்கள் என நான் முதலில் நினைத்து இருந்தேன். ஆனால் அவையெல்லாம் உனது வியாபகங்களே என்பது இப்போது தெரிகிறது. அவையெல்லாம் நீயே கன்றுகளாகவும் பசுக்களாகவும் சிறுவர்களாகவும் விளையாடுகின்றாய். இதன் மர்மம்தான் என்ன? மற்ற பசுக்களும் கன்றுகளும் சிறுவர்களும் எங்கே? நீ ஏன் கன்றுகளாகவும் பசுக்களாகவும் சிறுவர்களாகவும் வியாபித்து இருக்கின்றாய்? இதற்குத்தான் காரணம் என்ன என்பதை கூறுவாயாக. பலராமரின் வேண்டுகோளுக்கு இணங்க கிருஷ்ணர் கூறினார், பிரம்மா கன்றுகளையும் சிறுவர்களையும் திருடிவிட்டார் என்பதையும், உண்மையான கன்றுகளும் சிறுவர்களும் காணாமல் போய்விட்டார்கள் என்பதை மக்கள் அறியாதபடி தாம் அவையாக வியாபித்து இருப்பதையும் கிருஷ்ணர் விவரித்தார். இப்பொழுது கிருஷ்ணரும் பலராமரும் பேசிக்கொண்டு இருந்தபோது பிரம்மா அவரின் வாழ்வுக்கால கணக்கின்படியான ஒரு கண நேர இடைவெளிக்கு பின்பு திரும்பி வந்து விட்டார். 4 யுகங்களைப் போல் 1000 மடங்கானது, அதாவது பிரம்மாவின் 12 மணி நேரமாகும். பிரம்மாவின் ஆயுட்காலம் பற்றிய தகவலை நாம் பகவத்கீதையிலிருந்து அறிகின்றோம். பிரம்மாவின் ஒரு கணம் நமது கணக்குப்படியான 1 வருடம். பிரம்மாவின் கணக்குப்படியான ஒரு கணத்துக்கு பின் தாம் சிறுவர்களையும் கன்றுகளையும் திருடியதால் ஏற்பட்ட குழப்பத்தை வேடிக்கை பார்க்க அவர் திரும்பி வந்தார். ஆனால் அதே சமயம் தான் நெருப்புடன் விளையாடுவதையும் அவர் உணர்ந்தார். தன்னுடைய எஜமானர் ஆன கிருஷ்ணரின் கன்றுகளையும் சிறுவர்களையும் வேடிக்கையாய் எடுத்து சென்று விட்டார். அது பற்றி அவர் மிக கவலை அடைந்து இருந்ததால் வெகு நேரம் காலம் தாழ்த்த விரும்பாமல் தன் கணக்கின்படியான ஒரு கணத்தில் திரும்பி வந்து விட்டார். தான் முதலில் கண்டபடியே பசுக்களும் கன்றுகளும் சிறுவர்களும் கிருஷ்ணரோடு விளையாடி கொண்டு இருப்பதை இப்போது கண்டார். உண்மையில் அவர் அவைகளை எல்லாம் எடுத்துச் சென்று தனது மந்திர சக்தியால் உறங்க வைத்து இருந்தார். எனவே பிரம்மா நினைத்தார், ஓ, சிறுவர்களையும் பசுக்களையும் கன்றுகளையும் நான் எடுத்து சென்று விட்டேன். அவை இப்போது உறக்கத்தில் இருப்பதை நான் அறிவேன். எனவே அதே போன்ற பசுக்களும் கன்றுகளும் சிறுவர்களும் இங்கு கிருஷ்ணருடன் விளையாடி கொண்டிருப்பது எப்படி? எனது மந்திர சக்தி அவர்களை பாதிக்கவில்லையா? தொடர்ந்து 1 வருடமாக அவர்கள் கிருஷ்ணருடன் விளையாடி கொண்டு இருக்கிறார்களா? அவர்கள் யார்? தனது மந்திர சக்திக்கு அவர்கள் கட்டுப்படாமல் இருப்பது எப்படி என்று அறிய பிரம்மா முயற்சித்தார். ஆனால் முடியவில்லை. அதாவது மந்திர சக்திக்கு அவரே உட்பட்டு விட்டார். அவரது மந்திர சக்தி இருட்டில் விழுந்த பனியைப் போலவும் பகலில் காணும் மின்மினி பூச்சியைப் போலவும் இருந்தன. இருட்டில் மின்மினி பூச்சி தன் பளபளப்பை காட்ட முடியும். மலையுச்சியிலோ தரையின் மீதோ விழுந்திருக்கும் பனி பகலில் பிரகாசிக்க முடியும். ஆனால் பனியின் வெள்ளி போன்ற மினுமினுப்பு இருட்டில் தெரியாது. கிருஷ்ணரின் தெய்வீக சக்திக்கு முன் பிரம்மாவின் சிறிய மந்திர சக்தி இருளில் பனியைப் போலவும் பகலில் மின்மினி பூச்சியின் வெளிச்சத்தைப் போலவும் ஒளி இழந்து போயிற்று. சிறிது அளவிலான மர்ம சக்தி உடையவன் பெரும் சக்தி படைத்தவன் உடன் போட்டியிடும்போது வலிமையில் குன்றிப் போகின்றான். பிரம்மாவை போன்ற பெரும் சக்திசாலி கூட கிருஷ்ணரின் முன்பு தனது சக்தியை காட்ட முயன்றபோது கேலிக்கு ஆளாகிவிட்டார். இவ்வாறாக தனது சக்தியை பற்றி தானே குழம்பி போனார். அங்கு இருந்த பசுக்களும் கன்றுகளும் சிறுவர்களும் உண்மையானவை அல்ல என்பதை பிரம்மனுக்கு உணர்த்துவதற்காக கிருஷ்ணர் அவற்றை விஷ்ணு வடிவங்களுக்கு மாறுபடச் செய்துவிட்டார். உண்மையில் முதல் இருந்தவை பிரம்மாவின் மந்திர சக்திக்கு கட்டுப்பட்டு உறங்கிக் கொண்டு இருந்தன. இப்போது பிரம்மா கண்டவையெல்லாம் கிருஷ்ணராகிய விஷ்ணுவின் ஞாபகங்களே. விஷ்ணு கிருஷ்ணரின் விரிவு. எனவே விஷ்ணு வடிவங்கள் பிரம்மனின் முன் தோன்றின. அந்த விஷ்ணு வடிவங்கள் எல்லாம் நீல நிற மேனியோடு மஞ்சள் நிற உடைகளை அணிந்து இருந்தார்கள். அவை எல்லாவற்றிற்கும் கதை, தாமரை, சக்கரம், சங்கு ஆகியவற்றை தாங்கிய 4 கரங்கள் இருந்தன. தலையில் பிரகாசமான மணிகளை கொண்ட தங்க கிரீடங்கள் அணிந்து இருந்தார்கள்.
முத்துக்களையும் காதணிகளையும் அழகிய மலர் மாலைகளையும் தரித்து இருந்தார்கள். மார்புகளில் ஸ்ரீவத்சக்குறி காணப்பட்டது. கைகளில் கங்கணங்களும் மற்ற ஆபரணங்களும் அழகுற விளங்கின. அவர்களின் கால் கழுத்துக்கள் சங்கங்களைப் போல் வளவளப்பாக இருந்தன. அவர்களின் கால்களை சலங்கைகள் அலங்கரித்தன. இடைகளில் தங்கச் சலங்கைகள் அணிந்து இருந்தார்கள். விரல்களில் மணிகளை தாங்கிய மோதிரங்கள் மின்னின. பகவானாகிய விஷ்ணுவின் உடல் முழுவதும் புதிய துளசி மொட்டுக்கள் திருப்பாத கமலங்களில் இருந்து சிரம் வரை தூவப்பட்டு இருந்ததை பிரம்மா கண்டார். அந்த விஷ்ணு வடிவங்களின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் அவையெல்லாம் பரமான அழகுடன் மிளிர்ந்தன. அவர்களின் புன் சிரிப்பு நிலவு ஒளியையும் அவர்களின் பார்வை உதய சூரியன் ஒளியையும் ஒத்து இருந்தன. அவர்களின் பார்வையால் அவர்கள் தீவிர மற்றும் தாமச குணங்களை படைத்து பராமரிப்பவர்கள் என்பது தெரிந்துவிட்டது. விஷ்ணு நல்ல குணத்தையும் பிரம்மா தீவிர குணத்தையும் சிவபெருமான் தாமச குணத்தையும் குறிக்கின்றார். எனவே எல்லா பிரபஞ்ச தோற்றத்தையும் பராமரிப்பவர் என்ற முறையில் விஷ்ணு பிரம்மாவையும் சிவனையும் படைத்து பராமரிப்பவர் ஆவார். விஷ்ணுவின் இந்த தோற்றத்தை கண்ட பின்பு பிரம்மா மேலும் பல பிரம்மாக்களும் சிவபெருமான்களும் தேவர்களும் எறும்புகள் வரையிலான சிறு துரும்புகளும் சராச்சரங்கள் எல்லாம் விஷ்ணுவை சுற்றி நடனம் ஆடிக்கொண்டு இருப்பதை கண்டார். அந்த நடனத்துடன் விஷ்ணுவை துதிக்கும் பல வகையான இசையும் சேர்ந்து ஒலித்தன. அந்த விஷ்ணு வடிவங்கள் பிரம்மாவின் முன் தோன்றின. அந்த விஷ்ணு வடிவங்களையெல்லாம் அனிமா எனும் சிறு அணு நிலை முதல் பிரபஞ்ச தோற்றம் போல் வரம்பற்ற நிலை வரை முழுமை பெற்று இருந்ததையும் பிரம்மா உணர்ந்து கொண்டார். பிரம்மா, சிவபெருமான் மற்ற தேவர்கள் ஆகியோரின் யோக சக்திகள் எல்லாம் விஷ்ணுவில் காணப்பட்டன. பகவானாகிய விஷ்ணுவின் பிரபாவத்தால் மற்ற தெய்வீக சக்திகள் எல்லாம் அவரை வணங்கி கொண்டு இருந்தன. காலம், வெளி, பிரபஞ்சம், மாற்றம், இச்சை, செயல், ஜட இயற்கையின் 3 குணங்கள் எல்லாம் அவரை துதித்து கொண்டு இருந்தன. சத்தியம், அறிவு, ஆனந்தம் ஆகியவற்றின் இருப்பிடம் விஷ்ணு என்பதையும் பிரம்மா உணர்ந்து கொண்டார். கிருஷ்ணரையும் அவரின் வியாபகங்களான விஷ்ணு வடிவங்களையும் பிரம்மா புரிந்து கொண்டார். உன்னதமான பகவான் கிருஷ்ணன் சக்தி வியாபித்து இருப்பதன் காரணமாக பிரபஞ்சத்தில் உள்ள சேதன மற்றும் அச்சேதன பொருட்களெல்லாம் ஏற்பட்டு உள்ளன என்பதை பிரம்மா அறிந்து இருந்தார். பிரம்மா நினைத்தார், தனது 11 புலன்களின் வரம்பிற்கு உட்பட்ட சக்தி மற்றும் செயல்பாடுகளின் வரம்பை அறிந்த பிரம்மா தானும் பௌதிக இயற்கையின் கை பொம்மை என்ற ஒரு படைப்பு என்பதை உணர்ந்து கொண்டார். ஒரு கை பொம்மை தானாக இயங்கும் சக்தி இல்லாமல் தன்னை ஆட்டி வைப்பவனின் இச்சைப்படி ஆடுவது போல் தேவர்களும் உயிர்வாளிகளும் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் விருப்பத்திற்கு உட்பட்டவர்கள். சைத்தன்ய சரித்தாமிருத்தத்தில் கூறப்பட்டு இருப்பது போல் கிருஷ்ணர் ஒருவரே எஜமானர், மற்றவர்கள் எல்லோரும் சேவகர்கள் ஆவார்கள். உலகம் முழுவதும் பௌதிக மாயை என்னும் அலைகளின் வசம் உள்ளது. உலகில் உள்ளன எல்லாம் நீரின் மேல் துரும்புகளாக அலைக்கழிக்கப்படுகின்றன. எனவே அவைகளின் வாழ்வு போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகின்றது. ஆனால் ஒருவன் தான் முழுமுதற் கடவுளின் நிரந்தர சேவகன் என்பதை உணரும்போது இந்த வாழ்வு போராட்டம் எனும் மாயை உடனடியாக முடிவு அடைகின்றது. கல்வியின் அதி தேவதையான சரஸ்வதியின் மணவாளனும் வேத ஞானத்தின் சிறந்த பாண்டித்யம் உடையவருமான பிரம்மதேவர் முழுமுதற் கடவுளின் கிருஷ்ணரின் அபார சக்தியைக் கண்டு வியந்து போனார். பௌதிக உலகில் பிரம்மாவை போன்ற திறமசாலிகள் முழுமுதற் கடவுளின் நிறைந்திருக்கும் சக்தியை அறிய முடியாமல் இருக்கின்றார். பிரம்மனால் அதை அறிய முடியவில்லை என்பது மட்டுமில்லாமல் தன்முன் கிருஷ்ணர் நிகழ்த்திய காட்சியை கூட அவரால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்பொழுது பசுக்களாகவும் கன்றுகளாகவும் சிறுவர்களாகவும் வியாபிப்பதற்கு கிருஷ்ணர் தம் விஷ்ணு சக்தியை பிரயோகித்து இருப்பதை புரிய முடியாமல் பிரம்மா குழம்பி இருப்பதைக் கண்ட கிருஷ்ணர் அவர் மேல் கருணை கொண்டு யோக மாயை எனும் திரையை அவிழ்த்து விட்டார். யோக மாயை எனும் திரையின் காரணமாக புருஷோத்தமராய முழுமுதற் கடவுளை நாம் காண முடிவது கிடையாது என பகவத்கீதையில் கூறப்பட்டு இருக்கின்றது.
பிரபஞ்ச தோற்றத்தை காண முடியாமல் மகா மாயா எனும் புறசக்தி உண்மையை திரையிட்டு மறைத்து இருக்கின்றது. ஆனால் முழுமுதற் கடவுளை ஓரளவு அறியும்படியாக ஓரளவு அறிய முடியாமலும் மூடியிருக்கும் சக்தி யோக மாயை எனப்படுகின்றது. பிரம்மா ஒரு சாதாரண கட்டுண்ட ஆத்மா கிடையாது. அவர் தேவர்களையெல்லாம் விட மிக மிக உயர்ந்தவர். எனினும் முழுமுதற் கடவுள் காட்டிய காட்சியை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே கிருஷ்ணர் மேலும் தம் ஆற்றலை காட்டுவதை நிறுத்தி கொண்டார். இப்பொழுது பிரம்மா குழப்பத்தில் இருந்து விடுபட்டபோது மரணமுற்ற நிலையில் இருந்து விழித்து எழுந்தது போல் மிகுந்த சிரமத்துடன் கண்களை திறந்தார். அப்போது அவர் நித்தியமான பிரபஞ்ச தோற்றம் முழுவதையும் சாதாரண கண்களால் காண முடிந்தது. உயிர்வாளிகள் எல்லாம் உயிரளிக்கும் மரங்கள் நிறைந்திருந்த விருந்தாவனத்தின் கண்கொள்ளா காட்சியை அவர் கண்டார். இப்பொழுது எல்லா உயிர்வாளிகளும் சாதாரண இயற்கை நிலையை கடந்து நிற்கும் பரம வாசஸ்தலமான விருந்தாவனத்தை அவர் கண்டுகளித்தார். விருந்தாவனத்தின் கொடிய மிருகங்களான புலிகள் போன்றவற்றையும் மான் போன்ற சாதுவான மிருகங்களுடன் மனிதர்கள் உடன் அமைதியாக வாழ்கின்றன. விருந்தாவனத்தில் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் உறைவதால் அது காமம், பேராசை போன்ற துர்க்குணங்கள் இல்லாத பரம வாசஸ்தலமாக விளங்குகிறது என்பதை பிரம்மா புரிந்து கொண்டார். இவ்வாறாக முழுமுதற் கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு சிறு ஆயர்குல குழந்தையாக விளையாடியதை பிரம்மா கண்டார். ஓராண்டுக்கு முன்பு மறைந்த தமது நண்பர்கள் பசுக்கள் கன்றுகளை தேடி கிருஷ்ணர் எப்படி தமது கையில் உணவை ஏந்தி நின்று இருந்தாரோ அப்படியே அந்த குழந்தை நின்று இருப்பதை பிரம்மா கண்டார். உடனடியாக பிரம்மா தமது வாகனமான ஹம்சத்திலிருந்து இறங்கி வந்து தங்கத்தால் செய்யப்பட்ட தடியைப் போல் பகவான் கிருஷ்ணரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார். வணங்குவதை குறிப்பிடுவதற்கு வைஷ்ணவர்கள் தண்டவத் என சொல்லை பயன்படுத்துவார்கள். தண்டம் அதாவது தடியைப் போல் விழுவது என இதற்கு பொருள். உடம்பை தடியைப் போல் நேராக வைத்து கொண்டு கீழே விழுந்து பெரியவர்களான வைஷ்ணவர்களை வணங்க வேண்டும். அவ்வாறாக பிரம்மா பகவான் ஆன கிருஷ்ணரின் முன்பு தண்டம் சமர்ப்பித்தார். பிரம்மா தங்க நிற மேனியை கொண்டு இருந்ததால் கிருஷ்ணரின் திருப்பாதங்களில் அவர் விழுந்தபோது தங்கத் தண்டத்தை போல் காட்சியளித்தார். பிரம்மனின் 4 தலைகளில் இருந்து கிரீடங்களும் கிருஷ்ணரின் திருப்பாத கமலங்களை தொட்டன. மகிழ்ச்சி மிகுதியால் பிரம்மா கண்ணீர் சிந்தினார். அவரது கண்ணீர் பகவான் கிருஷ்ணரின் திருப்பாத தாமரைகளை கழுவின. பகவானின் வியக்கத்தக்க லீலைகளை கூறியபடி பிரம்மா மீண்டும் மீண்டும் அவரின் திருப்பாதங்களில் விழுந்து எழுந்தார். இவ்வாறாக நெடுநேரம் வணக்கம் செலுத்திய பின்பு பிரம்மா எழுந்து நின்று தன் கைகளால் கண்களை ஒற்றிக்கொண்டார். பகவான் கிருஷ்ணரை கண்டதும் மிகுந்த மரியாதையுடன் பணிவு உடன் சிரத்தையுடன் நடுங்கியபடி பிரம்மா அவரை புகழ்ந்து பல பிரார்த்தனைகள் பல செய்தார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.